ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரிவர்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸ் 55 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, போன கிளாஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஸ்டாண்ட்ஸாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் அந்த ஸ்டாண்ட்ஸாலாம் வச்சு எப்படி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ரீலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நானே சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ண உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நீடியில் வந்து பார்த்திங்கன்னா அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரே ஒரு ரொட்டேஷன் தான். உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு புரியுதுங்களா? ஒரே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து நம்ம இப்போ எடுத்துருப்போம் இல்லையா த்ரெட்டு, அதுக்கு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். சரிங்களா? இது எக்ஸஸாக இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் இழுத்து விட்டிங்கன்னா அதுவே உள்ளே போயிடும். ஸோ அகைன் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கீழேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி நான் மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி எடுத்துக்கிறோமா, இந்த உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்லையே, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டால் இப்படி த்ரெட்டை இழுத்து பிடிச்சிட்டு ரைட்டு ஹேண்டில் இருக்க நீடியில் வந்து இப்படி வச்சு ஒரே ஒரு ட்விஸ்ட்டு. நான் எப்படி பண்ணுறேன்னு புரியுது? இப்போ லெஃப்ட்டில் வந்து நீடியில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு ரைட்டில் இருக்க நீடியால் ஒரே ஒரு சுற்றி நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கனே வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அங்கனே இன்சர்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொறுமையாக விடுங்கணும். ஸோ இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கீழே அப்படி இருக்க முடியாது த்ரெட்ஸு. ஸோ அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு த்ரெட்டு நீட்டிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது வந்து கீழே அப்படியே வந்துடும். உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணுறேன்னு புரியுதுங்களா? ஸோ அகைன் பாருங்கள், உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறப்ப கம்மியான ஸ்டாண்ட்ஸாகவே எடுங்க. ரொம்ப நிறைய எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப சிக்கு விழுந்துடும், அது போட முடியாது. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சுற்று பண்ணுறது. இப்போ இதுலேயே வந்து அதே லெஃப்ட் ஹேண்டில் வந்து த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கிறேன். ஸோ இது இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி லைட்டாக ரொட்டேஷன் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், லைட்டாக இப்படி ரொட்டேஷன் கொடுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்ஸ் வந்து வெளியே வராது. கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பிடிச்சிக்கிட்டோமா, பிடிச்சிட்டு 2 சுற்று 1 2 சுற்று சுற்றி பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தூரமாக பண்ணிடக்கூடாது, பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணணும். பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு இந்த வீடியோயோட எண்ட்லேயே வந்து ஒரு 2 டிசைன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன்ஸு அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 1 சுற்று 2 சுற்று இப்போ 3 சுற்று சுற்றிக்கிறேன். நான் 3 சுற்று சுற்றிட்டு எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நீடியில் வந்து கீழே பிடிச்சி இழுத்த அப்படின்னா கீழே இருக்கிற நீடிலையும் விட்டுறக்கூடாது, மேலே ஹேண்டிலும் விட்டுறக்கூடாது. ஸோ இழுத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் பெரிய நாட்டாட்டம் விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ நான் எடுத்துகிட்டு ஒரு 3 சுற்று. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சுற்றிக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 4 சுற்று 5 சுற்று கூட சுற்றிக்கலாம். சுற்றிட்டு பொறுமையாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நாட்டு வந்து விழுந்துடும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதை இப்போ எப்படி என்னாட் பண்ணணும் அப்படின்னா, கீழே அந்த த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு. ஓகேங்களா? இந்த பேக் சைடு இருக்கு இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, கரெக்டாக அந்த பார்ட்டிஷன் வந்து கரெக்டாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கட் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பின்னாடி இருக்க த்ரெட்டு வந்து தெரியுது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பின்னாடி இருக்க த்ரெட்டை நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா முடிச்சு. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எடுத்துட்டு முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கிறேன். டைட்டாக போட்டால் தான் நமக்கு வந்து முன்னாடி பக்கம் பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த இது வந்து அவுறாது. சரிங்களா? இப்படி எடுத்து நான் போடுற முடிச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு 3 to 4 முடிச்சு வந்து போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதே மாதிரி பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இப்போ முடிச்சு இந்த அளவுக்கு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து சீக்கிரமாக உதிராது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா? இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் ஷேப் இருக்கு இல்லையா?
இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்குங்க நீங்கள். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு ஃபில் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக இன்னொரு கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதிலே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப கம்மியான ஸ்டாண்ட்ஸாகவே எடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 2 சுற்று சுற்றிட்டு எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃப்ரெஞ்ச் நாட்டை பொறுத்தளவு எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும், ரொம்ப தூரமாக பண்ணிடக்கூடாது. ஸோ எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணால் தான் அதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் நாட்டு. கொஞ்சம் தூரமாக தள்ளி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிடும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது ஃபுல்லாக, இந்த ரவுண்டை ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல முடியாது, நான் கொஞ்சமாக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிக்கலாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு இப்போ ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து ரொட்டேஷன் கொடுத்துட்டு எடுத்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நீடியில் பிடிச்சி கீழே இழுக்கணும். ரொம்ப பொறுமையாக தான் இழுக்கணும், ரொம்ப வேகமாக இழுத்துறாதீங்க. நீங்கள் வந்து கம்மியாக ஸ்டாண்ட்ஸ் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீடி அந்த இது வந்து மேலே நீட்டிகிட்டு இருக்காது. சரிங்களா? இன்னும் கூட கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆரி எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு 4 சுற்று சுற்றிட்டு நம்ம எடுத்த இடத்துல தான் இன்சர்ட் பண்ணணும், தூரமாக பண்ணிடக்கூடாது. சரிங்களா? எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளவர் டிசைனில் நடுவில் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை கொடுத்துட்டு மேலே அந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு நமக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தனியாக செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் வந்து எடுத்துட்டேன் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அந்த இதை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ ஸ்டாண்ட்ஸை சுற்றிக்கிறேன். 1 2 3 ஸ்டாண்ட்ஸை சுற்றிட்டு எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்மியான த்ரெட்ஸ் மட்டும் நீங்கள் எடுங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கு விழுக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த கை வந்து எப்பயுமே இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். கீழே எந்த த்ரெட்டு நமக்கு நீட்டிகிட்டு இருக்கோம் அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த நாட் வந்து இதாகிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதை ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேத்துக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு எண்டில் ஒரு 2 டிசைன் கொடுக்குறேன். ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் இந்த மரம் ட்ரா பண்ணி இதில் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுக்கணும். ஸோ செகண்ட் இருக்கிறதுல அந்த லீஃபுக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதை சுற்றி பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ பீட்ஸ் ஒர்க் கிளாஸும் உங்களுக்கு தெரியும். அந்த லீஃபு கீழே இருக்க 2 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் லாக் ஸ்டிச் கொடுத்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். தேங்க்யூ.